ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக நண்பர்களுக்கு ஒரு 14 நாட்கள் சனி சூரியன் தொடர்பை பற்றி பார்க்க போறோம். நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் மீனராசி. அங்கே தான் சனி போயிட்டு இருக்கார். இது மகிழ்ச்சியை குறிக்கிற இடம். அப்ப சனி இருந்தாருன்னா அந்த இடத்துல அவனே துக்ககாரகன். 5ஆம் இடத்துல இருக்கிறானே அப்படின்னா கெடுக்க மாட்டாரு. சந்தோஷத்தை கம்மியா குடுப்பாரு. சந்தோஷத்துல புத்துணர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கும். மந்தமா இருக்கும். குழந்தைகள் பாசம், நேசம் இதுல எல்லாம் கெடுக்காது. ஆனா ஈடுபாடு கம்மியா இருக்கும். சனினாலே ஒரு சன்னியாசி கிரகம் மாரி. அப்படிப்பட்டவர் இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போயிட்டு இருக்கும்போது, புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில போயிட்டுருக்காரு. இந்த ரேவதி நட்சத்திரத்துல தான் அவர் பொறந்த நட்சத்திரம். சனி பொறந்த நட்சத்திரம். அதுல போயிட்டுருக்கும்போது, நமக்கு 9ஆம் இடமான கடகராசியில சூரியன் ஆயில்ய நட்சத்திரமான புதன் நட்சத்திரத்துல ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறார். 16ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துல போறார். இப்ப இந்த 2 பேரையும் யாரு கனெக்ட் பண்றா அப்படின்னா, புதனுடைய நட்சத்திரம் கனெக்ட் பண்ணுது. எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னா, பூர்வ புண்ணிய பாவத்தையும், பாக்கிய பாவத்தையும் 5ம் 9ம் விஞ்சு பலன்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்டம், தெய்வ அனுக்கிரகம், மேல் படிப்பு, சந்தோஷமாக இருத்தல், அதே மாரி பிரயாணங்கள் செய்தல், மார்க்கெட்டிங் பண்றது, எல்லாமே நமக்கு பாக்கியம். இந்த பூர்வ புண்ணிய பாக்கியத்தில இந்த 2 கிரக தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையிலேயே அகம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இது என்ன அகம் சார்ந்த விஷயம் அப்படின்னா, உறவுகள், ஆரோக்கியம், மூளை உழைப்பு இது மாரி விஷயம் தான் அகம் சார்ந்தது. இப்ப படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அகம் சார்ந்த விஷயம். சந்தோஷமா இருக்கிறதே அகம் சார்ந்த விஷயம். குழந்தைகள் வழி உறவு, கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் வழி உறவுகள் இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா, சந்தோஷமா ஒருவரோடு ஒருவர் உறவாடுவது இந்த அகம் சார்ந்த பாவம். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்றது. டபுள் டிகிரி, அது மாரி பிஹெச்டி, ஆராய்ச்சி கல்வி இது மாரியெல்லாம் பண்றது. மார்க்கெட்டிங் பண்றது. கமிஷன் வகை மார்க்கெட்டிங் பண்றது. இத்தனை விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது இந்த சூரியனும், சனியும். அப்ப இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் ஆகாது நமக்கு தெரியும். சூரியனுடைய பையன் தான் சனி, ஆனா எதிரி. அப்ப இந்த ஆப்போசிட் அந்த பகைத்தன்மை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாமங்கிறது விருச்சிக ராசி. 5ஆம் இடம்ங்கிறது மீன ராசி. அது நம்ம குழந்தையை குறிக்குது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம தகப்பன குறிக்குது கடகராசி. அப்ப இதுல என்ன அப்படின்னா, அந்த ஹெரிடிட்டரியா வரக்கூடிய உறவுகள், பாரம்பரியமா வரக்கூடிய உறவுகள். என்னுடைய அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி எல்லாமே 9ஆம் இடம். பூர்வீகம். பூர்வீக குலதெய்வம். அது மாரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, இதெல்லாம் 9ஆம் இடம். அப்ப அந்த மாரி ஒரு தொடர்புகள் திடீரென்று யாருக்கு ஏற்படும் என்று கேட்டால், உங்க ஜாதகப்படி உங்களுக்கு சனி, சூரியன் இந்த 2 கிரகத்துக்கு உண்டான தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதான்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல அது மாரி நடந்தது அப்படின்னா, இது மாதிரி நிகழ்வுகள் ஏதோ ஒண்ணு நமக்கு கிளிக் ஆகி டெவலப் ஆகும். இப்ப குலதெய்வத்துல பார்த்தீங்கன்னா, கோயில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதை எடுத்துக்கணும். மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு அதை எடுத்துக்கணும். அதே மாரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது பைசல் பண்றோம்னா, அதை எடுத்துக்கணும். அது சுமூகமா நடக்கும். அதே மாரி தர்ம காரியங்கள் பண்றது. ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறேன். தர்ம காரியங்கள் பண்றேன். அல்லது திடீர்னு நான் தான தர்மம் பண்ண போறேன் அப்படின்னா,
அதுக்கு இந்த காலகட்டம் டக்குன்னு வேலை செய்யும். அது மாரி தான் குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய சந்தோஷம். மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான் நல்லா இருக்கு. ஆனா ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, "தொழில் நல்லா இருக்குமா? என்ன மாதிரியான தொழில் செய்றீங்கன்னு உங்க ஜாதகத்த வச்சு நீங்க பார்த்துக்கணும்." இப்ப நீங்க வந்து உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில் செய்றீங்க, அல்லது ஒரு பொருளை எல்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்றீங்க, விக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் வந்து இந்த திசை நடந்தா, சனியோ, சூரியனோ நடந்தா நல்லா இல்லன்னு அர்த்தம். மூவ்மெண்ட் இருக்காது. தேங்கி நிக்கும் பொருள்கள். அதனால உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு இந்த 2 கிரகம் இப்ப இந்த 14 நாட்கள் கொஞ்சம் டவுன் தான் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில நீங்க என்ன பண்ணணும்னா, புதுசா விளம்பரம் பண்றது, கேன்வாஸ் பண்றது, மார்க்கெட்டிங் பண்றது, புது நபர்கள சந்திக்கிறது, டெஸ்டிங் பண்றது. புது ப்ராடக்ட் எதையாவது ரெடி பண்ணி, ஒரு பேர மாத்தி, டிசைன மாத்தி, அதையெல்லாம் வந்து வெளிய கொண்டு வந்து, அத வந்து பிரபலப்படுத்துறது. அது மாரி காரியங்கள் எல்லாம் நீங்க இப்ப செய்யலாம். இப்ப உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கவங்க. கமிஷன் தொழில்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த தொழில்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு. அது மாரி உங்களுக்கு தீர்த்த யாத்திரை போறது, கோயில் வழிபாடுகளுக்கு போறதுக்கெல்லாம் சிறப்பா இருக்கு. செலவு ஏதோ ஒரு வழியில செலவாகணும்ல. காசு கரையறதுக்கு சுப வகையில கரையும். அதுபோக மனசுக்கு பிடித்த உறவுகள் சந்தோஷமா இருக்கிறதுன்னு பேர். ஒரு சிலருக்கு சூரிய கிரகம், சனி கிரகம் அவங்க ஜாதகத்துல 8ஆம் பாவ, 12ஆம் பாவ தொடர்புகள்ல இருந்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கொஞ்சம் வந்து கெடுக்காது. ஆனா வந்து மனஸ்தாபங்கள உண்டாக்கும். அப்பாவுக்கும், பையனுக்கும் சரியில்ல. நம்மளுடைய தந்தை, அது மாரி நம்முடைய குழந்தை. குழந்தை பிறப்புல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு சிக்கல் வந்துருச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுற மாரி வந்தது. எல்லாம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரு ஏதோ ஒரு ஈகோவ வந்து வளர்த்துக்கிறாங்க. அப்ப இது மாதிரி ஒரு சுமூகமா போயிட்டுருக்கிற ஒரு ப்ராசஸ்ல, ஒரு பிரச்சனைக்குரிய ப்ராசஸா மாறுது அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல இந்த கிரகங்கள் சனியோ, சூரியனோ 8ஆம் பாவத்திலே, 12ஆம் பாவத்திலே தொடர்பு கொண்டிருக்கும். கஷ்டம், நஷ்டம்னு பேரு. 12ங்கிறது செலவுன்னு பேரு. அதனால விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் அருள் உண்டு, உறவுகள் உண்டு, அதே மாரி கல்வி பலம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும் பணவரவு தடை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.